சாரிங்க. எதுக்கு? இல்லை நேற்று ஷோரூமில் வந்து கொஞ்சம் கலாட்டா பண்ணிட்டோம்ல. எப்போ? என்னங்க எங்களுக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லையா? சுத்தமாக ஞாபகம் இல்லை. ஷோரூம்ல இருந்தால் நிறைய பேர் வரதான் செய்வாங்க. அது எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. நான் ஃபீல் பண்ணல. நான் ஃபீல் பண்ணதான் நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ம் ஏங்க ஏங்க நேற்று டிவி வாங்க வந்தானே 3D. ஹலோ மாப்பிள்ள எனக்கு தெரிலன்ட்டு. டேய் சட்டை கசக்காதடா. இப்போ என்ன உனக்கு தெரிலன்னு தானே சொல்லிட்டு போறா? ஊரில் பாதி பொண்ணுங்க லவ் பண்ணதுக்கு அப்புறம் சொல்கிறத இவன் லவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு போறா. உன் ஆள் பெரிய லக்கடி லம்பாவாக இருப்பா போல. மாப்பிள்ள அப்படிலாம் சொல்லாதடா, அவன் நல்ல பொண்ணுடா. பாம்பில் கூட தான் நல்ல பாம்பு இருக்குது, அதுக்காக அதுனா கொத்தாமையாக இருக்கு. தவார் பொண்ணுங்கன்னா இப்படி தான் இருப்பாளுங்க, நம்ம தான் பார்த்து சூதானமாக நடந்துக்கணும். சரி அவ ஏன் மாப்பிள்ள நம்ம 2 பேர் தெரியாத மாதிரி நடிக்கிறா? எப்போ ஒரு பொண்ணு தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி நடிக்கிறாளோ, பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருக்காளோ, அப்போவே அவள் பயப்பட ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம். அப்படின்ற? அப்படிதான். எங்க உன்னை லவ் பண்ணிடுவோமான்னு பயப்படுறா மாப்பிள. இப்போ என்னடா பண்ணலாம்? பொண்ணுங்களை கரெக்ட் பண்ண நம்ம காக்ரோச் தியரி தான் ஃபாலோ பண்ணோம். காக்ரோச்சா? யூ மீன் கரப்பாம்பூச்சி? எஸ், கரப்பாம்பூச்சி என்ன பண்ணோம்? நம்ம எவ்வளோ துரத்தி விட்டாலும் திரும்பி வரும். அதே தான் நீயும் பண்ணணும். டு பி கண்டினியூ.